அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நோன்பு திறக்கிறதுக்காக கடல் பாசி இருக்கும்ல, அதில் அப்படியே தேங்காய் பால் ஊற்றி செய்ய போகிறோம். தேங்காய் பால் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதுவும் இந்த மாதிரி நோன்பு டைமில் நம்ம அடிக்கடி எடுத்துக்கலாம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வெறும் பால் இருக்கும்ல, அதில் தான் செஞ்சுருந்தேன். இன்றைக்கி தேங்காய் பால் ஊற்றி செய்யலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். கடல் பாசியை கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறமா பச்சை தண்ணியில் தான் இன்றைக்கி வேக வச்சுருந்தேன். நல்லா கரையிற அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா அதிலே சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். சக்கரை வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம தேங்காய் பால் ஊற்ற போகிறோம்ல, அப்போ தான் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு, தேங்காய் பால் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக எடுத்து வைக்கணும். இப்போ வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பாலை ஊற்றிடலாம். இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் செட் பண்ண விட்டோன்னு வைங்களேன், சூப்பராக செட் ஆயிரும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். சுட சுட வைக்க வேணாம். அப்புறம் என்ன, நம்ம நோம்பு திறக்கும் போது அழகாக பீஸ் போட்டு சாப்பிட்டோன்னு வைங்களேன், அப்படியே இளநீ சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி 2 லேயராக வந்திருக்குல்ல, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் மட்டும் நல்லா திக்காக எடுத்துக்கோங்க. அவ்வளோதான்.